ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை சிறப்பாக பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தா மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. அந்த வகையில் பார்த்தா புதிய அப்ளிகேஷன் விடுபட்டவங்களுக்கு எப்போ வெளியாகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஜூன் மாதம் முதல் நீங்கள் புதிய அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,14,00,000 பேர் பார்த்தா இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் பார்த்தா வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 கட்டமாக மக்களோட முறைக்கான ஸ்கீம் இருக்க பாருங்க. அந்த ஸ்கீம் மூலமாக புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது விடுபட்டவர்கள் அதேமாரி பார்த்தா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் அவங்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சட்டப்பேரவையில் பார்த்தா தெரிவிச்சிருந்தாங்க. இதை குறித்து பார்த்தா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர அடுத்த மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் துணை முதலமைச்சர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. தமிழக மக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த 1,14,00,000 பேருக்கு 15ஆம் தேதி 1000 ரூபாய் நாங்கள் அமௌண்ட் செலுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் மாதம் ரூபாய் 1000 கிடைக்காத பெண்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை தொடர்ந்து விடுத்து வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி பார்த்தா அந்த முகாம் ஏற்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 9000 இடங்களில் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்த போகிறாங்க. அந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக இத்திட்டத்தில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு சென்னையில் இன்று பயிற்சி முகாம் நடத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கேம்ப் எங்கெங்கே நடக்க போகுது, எந்த தேதியில் நடக்க போகுது, அது குறித்து பார்த்தா எல்லா ஆஃபீஸருக்குமே தெரிவிச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு தமிழகம் முழுவதும் 9000 இடங்களில் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. எம்எம்கான கேம்ப் ஏற்படுத்துகிறாங்க. அந்த கேம்பில் கலந்துக்கிட்டு ஸோ நீங்கள் இந்த மகளிர் ஸ்கீமுக்கு விடுபட்டவங்க புதுசாக ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த கேம்ப் எந்த இடத்துல நடக்கணும், அதேமாரி எந்த தேதியில் நடக்கணும், அதை கொடுத்து இன்றைக்கி அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அந்த கேம்ப் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.